டிகாப்ரியோக்கு வாழ்க்கையில 2 எய்ம் இருந்திருக்கு. ஒண்ணு ஆக்டர் ஆகுறது, அப்படி இல்லன்னா மெரைன் பயாலஜிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் டிகாப்ரியோ 2 வயசுல இருந்து ஆக்டிங் பண்ணுவாராம். யாராவது அவர் முன்னாடி ஏதாவது பண்ணாங்கன்னா அதை அப்படியே இமிடியேட் பண்ணி காமிப்பாராம். அண்ட் அதோட சின்ன வயசுல இந்த ஸ்டேஜ் எல்லாம் ஏறி டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்கல்ல, அப்போ நிறைய பேர் கிளாப் பண்றதை பார்த்துட்டு ஆக்டர் தான்ட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அண்ட் அதோட இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்காரு இல்லையா, ஒரு பக்கம் ட்ரக் இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள இருக்காரு, இன்னொரு பக்கம் அம்மாக்கு கையில காசே இல்லாம இருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவர் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆக்டிங் பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஏரியாலே ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிதான் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து யோசிச்சிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு தடவை அவரோட அண்ணனுக்கு ஒரு ஆடுல வேலை கிடைச்சது. அந்த ஆடுல ஆக்ட் பண்ணதுக்காக அவருக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா டிகாப்ரியோ முடிவே பண்ணிட்டாரு, நம்ம ஆக்டிங் தான்டா போறோம், ஒரு ஆடு நடிச்சதுக்கு எவ்வளவு காசு தரானுங்கன்னா ஒரு மூவி எல்லாம் நடிச்சா எவ்வளவு காசு தருவானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்திருக்காரு. அப்படி யோசிச்சவருக்கு 12 வயசுல ஒரு ஆடுல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆடுல நடிச்சதுக்கு அப்புறமா கை நிறைய காசும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு மேல அந்த ஆக்டிங்ல இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு. 12 வயசுலயே நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. நடிச்சதுக்கு அப்புறம் காசு வந்ததுனால நடிப்புல ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. பட் அவர் ஹை ஸ்கூல் போயிட்டு இருந்த நேரம் அது, அதனால அவங்க அம்மா ஒழுங்கா ஹை ஸ்கூலுக்கு போட அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா நீங்க என்ன ஆடிஷன் கூட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துல டிகாப்ரியோ ஸ்கூலே விட்டுட்டு மொத்தமா ஆடிஷன் தேடுறத மட்டுமே வேலையா வச்சிருந்திருக்காரு. அப்படி இவர் ஒவ்வொரு ஆடிஷனா போகும்போது அந்த ஸ்பைடர்மேன் படத்துல பீட்டர்னு ஒரு ஹீரோ வருவாரு, டோபை ஸ்வென்சன், அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்திருக்கு. 2 பேருமே அப்பதான் மூவி தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன். டிகாப்ரியோக்கு ஒரு சான்ஸ் கூட எங்கேயுமே கிடைக்காம இருந்திருக்கு. 1.5 வருஷம் ஃபுல்லா தேடி 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 அலைஞ்சு கடைசியா இதுக்கு மேல என்னால தேட முடியாதுடா அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காரு. அந்த 1.5 வருஷத்தோட முடிவுல என்ன நடந்துச்சுன்னா, கையில காசும் இல்ல, ஹை ஸ்கூலுக்கும் போல, இப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் அப்போதான் அவருக்கு இன்னொரு ஆடுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வேலையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் நடிச்ச ஆட் எல்லாம் எப்படி இருக்கும்னா, சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த ட்ரெஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லா ஆடுக்கும் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஆட் எடுக்கிற கம்பெனி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில டிகாப்ரியோ ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆடா செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போதான் அவருக்கு சீரீஸ்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, அமெரிக்கால அப்போ இந்த அமெரிக்கன் பீப்புள் மாதிரி இருக்கிறவங்களை தவிர டிஃப்ரெண்டா இருப்பாங்க இல்லையா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் டிவி சீரீஸ்ல நடிக்க வைக்கிறது வந்து ஃபேமஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போதான் டிகாப்ரியோ வந்துட்டு மொத்தமா அமெரிக்கன் மாதிரி இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட அப்பா வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். சோ இவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு, அவரோட கண்ணு வேற ப்ளூ கலர்ல இருக்கு, இவரையே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் டிஃப்ரெண்டா இருக்காருன்ற ஒரே காரணத்தினால டிவி சீரீஸ்ல எடுத்து நடிக்கவும் வச்சாங்க. அப்படி இவர் நியூ லாசி சாண்டா பார்பரா அப்படின்ற டிவி சீரீஸ்ல எல்லாம் குட்டி குட்டி ரோல் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. சாண்டா பார்பரால இவரோட ஆக்டிங் கொஞ்சம் சூப்பரா இருந்ததுனால கம்பெனில மட்டும் ஃபேமஸா இருந்தவர் அப்போ டிவி சீரியஸ்லயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. அப்பதான் தி பாய்ஸ் லைஃப் அப்படின்ற மூவிக்கு ஆடிஷன் போயிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சு. 400 பேர் அந்த ஆடிஷன்ல இருந்திருக்காங்க.